அவன் ரஞ்சிதா பக்கம்தான் நிப்பான்னு உனக்கே தெரியும். அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கே தெரியல. என்ன கேட்டா நீ இந்த ரூமை விட்டு இல்ல, இந்த வீட்டை விட்டே போனாதான் எல்லாருக்கும் நல்லது. நான் எங்கேயும் போக மாட்டேன். இதே வீட்ல இதே ரூம்ல தான் இருப்பேன். சரி, இருந்துட்டு போகட்டும் சிம்ரன். ஏன்னா நம்ம தானே இந்த மேல் போர்ஷனுக்கு ஓனரு. இப்போ எப்படி இருந்தாலும் ரஞ்சிதாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் மேலே இருக்கணும். அப்படி பார்த்தா கல்பனாவும் மறைமுகமாக ரஞ்சிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. அப்போது நாளை பின்ன அருணையும் ரஞ்சிதாவையும் இவளே சேர்த்து வச்சுட்டு கிளம்பிடுவா. நான் சொல்கிறது கரெக்டு தானே கல்பனா? ரஞ்சிதா, ஒரு வழியா உன் போர்ஷன் காலி ஆயிடுச்சு. நீ உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரி, என்ன காலி பண்ண வச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இது நிரந்தரம் நினைச்சிடாத. ஏன்னா இந்த குடும்பத்தோட ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். இங்க வின்னர் அருணா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் அத்தை கிட்ட தான் இருக்கு. அவங்க எனக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப நாள் இருந்துட முடியாது. இவங்க எல்லாரும் உனக்கு ஆதரவா இருக்க தெம்புல இப்ப வேணா நீ ஆடலாம். ஆனா அத்தையோட சேர்ந்துகிட்டு இவங்களே உன்னை விரட்டி அடிக்கிறதுக்கு காலம் வரும். அன்னைக்கு நான் யாருங்கிறத நீ புரிஞ்சுப்ப. உன் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் கல்பனா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கேட்கலாமா? நீ நல்லா படிச்சிருக்க, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்க, உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்க போற. இந்த குடும்பத்தை நம்பிதான் நீ வாழணுங்கிற அவசியம் உனக்கு இல்லையே. உன் ப்ரொஃபைலுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. அதுவும் ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்து கூட உன்னை பொண்ணு கேட்கலாம். அவங்கள யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீயே அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க செட்டில் ஆகணுங்கிறதுல இவ்ளோ தீவிரமா இருக்க. நான் அருணை காதலிக்கிறேன், அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த கதையெல்லாம் சொல்லாத. அதான் உண்மைனா வித்யா அண்ணி கல்யாணம் நடந்த சமயத்திலேயே உனக்கு அருண் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். அப்பவே உங்க கல்யாண பேச்சும் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா இவ்ளோ தூரம் நீங்க எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டீங்க. இந்த மேரேஜ் ப்ரொபோசல் கூட ஒரு ஆக்சிடென்டா வந்தது தானே. ஏதோ ஒரு டீலுக்கு இந்த சம்பந்தம் பேசுனீங்களே தவிர மனசுக்கு புடிச்சு போயெல்லாம் இது நடக்கலையே. அப்படி இருக்கும்போது அருண் மேல உனக்கு இவ்ளோ அன்பெல்லாம் பொங்கி வழியறது நம்புற மாதிரி இல்லையே. நீ என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத்தை என்ன நம்புனா போதும். அந்த நம்பிக்கைய சீக்கிரமே நான் உடைச்சு காட்டுறேன். ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோடு தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்க. இல்லனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ இந்த அளவுக்கு துடிக்கவே மாட்ட. ஏதோ ஒரு காரணம் இல்ல ஏதோ ஒரு வன்மம் தான் உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என் அத்தை மூலமாவே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன் பாரு. யாரு யார விரட்டுறான்னு பாக்கலாம். நிச்சயமா நீதான் வெளியே போற. அதுக்கேத்த மாதிரி உன் மனசை தயார்படுத்திக்கோ. ரஞ்சிதா, அவ கிடக்குறா, நீ வா. ஏங்க, இந்த பெட்டி எடுத்துட்டு வாங்க.
இந்த நேரத்தில் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் சூழ்நிலை காரணமாக தான் அக்காவுக்கு எதிராக நிற்க வேண்டியதாயிடுச்சு. அக்கா மட்டும் அருண் மனசை புரிஞ்சுக்கிட்டு ரஞ்சிதாவை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது மாமா. நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அக்காவை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆகாமல் தடுத்திருப்பீங்க. சீக்கிரம் நீங்கள் பழைய நிலைமைக்கு மாறணும் மாமா. இந்த பிரச்சனையை சரி செஞ்சு நீங்கள் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். அது உங்களால் தான் முடியும்னு நான் நம்புகிறேன். சரி மாமா, எண்ணெய் தேய்ச்சி முடிச்சாச்சு, குளிக்க போகலாமா? வாங்க. அத்தை இங்க பாருங்க அத்தை. டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? முதல்ல என் புருஷன் மேல இருந்து கையெடு. கையெடுறா. அதான் நீங்க வேற நாங்க வேறன்னு பிரிஞ்சாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு வெக்கம் கெட்டு போய் இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? மாமாவை குளிக்க வைக்கலான்னு வந்த. நான் என்ன செத்தா போயிட்டேன். என் புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் என் புருஷனுக்கு இந்த சேவையெல்லாம் செய்ய வேண்டாம். நீ போப்பா போ. போறேன், குளிக்க வச்சுட்டு போறேன். டேய், உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லைன்னு நினைச்சியா? இந்த பார், எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீ முதல்ல போ. ஏய் வித்யா, சித்ரா, எங்கடி போய் தொலைஞ்சிங்க? வாங்கடிங்க. ஏய் என்னாச்சுமா? யாரோ ஒருத்தன் வந்து உங்க அப்பாவை குளிக்க வைக்கிறேன்னு கிளம்பி வந்திருக்கான். நீங்க பக்கத்துல இல்லாம எங்கடி போய் தொலைஞ்சிங்க? இவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. இவன் இங்க நிக்க கூடாது. இவனை போ சொல்லுங்க. என் மேல இருக்கிற கோவத்துல நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ. ஆனா மாமாவுக்கு செய்யறத எதையுமே நீ தடுக்காத. டேய், என்னடா மாமா மாமான்னு உருகுற? அந்த உறவு வந்ததே இந்த அக்கா மூலமா தாண்டா. பொண்டாட்டி பேச்ச கேட்டு எப்ப என் கழுத்தை அறுத்துட்டு போனியோ அப்பவே நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. திரும்பவும் அக்கா மாமான்னு சொந்த கொண்டாடின, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? நமக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வந்திருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக உறவு இல்லைன்னு ஆயிடாது. இப்ப நாங்க விலகி இருக்கிறது கூட நிரந்தரம் இல்ல. இதுதான் நிரந்தரம்னு உன் பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் ஒரே நிமிஷத்துல எங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போயிட்டா. அக்கா, உனக்கு சிம்ரனை பத்தி தெரியாதா? அவ கூட்டு குடும்பத்துல வாழ்றதானே சந்தோஷமா நினைக்கிறவ. ஆனா வித்யாவும் சித்ராவும் சேர்ந்து அவளை வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் அவ காயப்பட்டுட்டா. அப்புறம் தான் இந்த முடிவை எடுத்தது. உங்க பொண்டாட்டி மேல தப்பே இல்லாத மாதிரி பேசாதீங்க. ரஞ்சிதா விஷயத்துல அம்மாக்கு எதிராக அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்க கூடாது. அந்த கோவத்துல நாங்க அப்படி பேசணும். இல்ல, என்ன கோபம் இருந்திருந்தாலும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. இவங்க சின்ன பொண்ணுங்க. இவங்க இப்படிதான் பக்குவம் இல்லாம பேசுவாங்க. நீங்கெல்லாம் வயசுல பெரியவங்க தானடா. பிரச்சனைய பெருசாக்காம விட்டுருக்கலாமே. அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக அமைதியா இருந்திருக்கலாம்ல. ஏண்டா அப்படி செய்யல? இந்த குடும்பத்தை பிரிக்கணும், இந்த வீட்டை ரெண்டாக்கணும்னு நீங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டீங்க. ரஞ்சிதா வந்து பிரச்சனை பண்ணது உங்களுக்கு எல்லாம் வசதியா போயிடுச்சு. அவளை சாக்கா வச்சு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல. அக்கா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா. கனவுல கூட நாங்க அந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சது இல்லக்கா. பாரு, நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாண்டா, இத்தனை நாளும் நான் தப்பா தாண்டா புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் உங்க சுயரூபம் என்னன்னு நல்லா புரியுது. அதுவும் உன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி ஒரு முகம் இருக்குன்னு அப்பா கடவுளே நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. அத்தை, அமைதியா இருக்கவங்கள நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அவங்க அதை நிஜமாக்கிட்டாங்க அத்தை. எவ்வளோ கோவம், எவ்வளோ ஆவேசம். அவங்க தான் இப்படிலாம் பேசுறாங்கன்னு என்னால நம்பவே முடியல அத்தை. ஆனா உங்ககிட்ட அவங்க நடந்துக்கிறது தான் ரொம்ப அதிகம் அத்தை. அண்ணி, அவங்க நிஜ கேரக்டரே அதான். இவ்ளோ நாளா அம்மா மேல மரியாதை இருக்கா மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு சூழ்நிலை வந்ததும் அவங்க வேஷம் கலைஞ்சிடுச்சு. சித்ரா, இப்படி அபாண்டமா பேசாத. சிம்ரனோட இவ்வளவு நாள் பழகி இருக்கல்ல, அவ இவ்வளவு நாளா உங்ககிட்ட காமிச்ச பாசம், அன்பு எல்லாமே இப்ப நடிப்புன்னு சொல்றியா? எனக்கே அப்படிதாண்டா தோணுது. என்னக்கா நீயும் இப்படி பேசுற? சிம்ரன் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்லக்கா. இந்த பாரு, நானும் சிம்ரனும் உன்னை சாமியா தான் நினைச்சு கும்பிட்டு இருக்கோம். அதுதான் உண்மைன்னா அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் பக்கம் நியாயமே இல்லைனாலும் என் கூட தாண்டா நீ நின்னு இருக்கணும். எனக்கு ஆதரவா நீ பேசிருக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு ஒருத்திக்காக என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல, அவதான் முக்கியம்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டீங்கல்ல. அவளாவது எங்க இருந்தோ வந்தவ. அவ என்னை ஏமாத்துறது கூட வேணா நான் மன்னிச்சிருவேன். ஆனா நீங்க என் கூடவே இருந்து குழி பறிச்சுவங்க. அப்பா, என்னால மன்னிக்கவே முடியாது. அக்கா போதண்டா. போதும், இனிமே அந்த வார்த்தையை சொல்லி என்ன கூப்பிடாத. எனக்கு தம்பியே இல்லைங்கிற முடிவுக்கு நான் எப்பவோ வந்துட்டேன். இது பார், உன் பங்குன்னு மாடி நீ பிரிச்சுக்கிட்டல, நீ அப்படியே போயிடுப்பா. இந்த பக்கமே நீ வரக்கூடாது. என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது. போய் தொலை எங்கேயாவது. மா, என்னம்மா என்னம்மா பிரச்சனை? எதுக்குமா மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய், உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையாடா? அம்மா, ஏம்மா அப்படி கேக்குறீங்க? டேய், கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உங்க அப்பாவை உன்னால பாத்துக்க முடியுமா முடியாதா? முடியுமா? அப்போ இனிமே நீ இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுற. உங்க அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் நீ தான் செய்யற. கண்டவங்க வந்து என் புருஷனை தொடக்கூடாது. அம்மா, இத செய்யறேன் அத செய்யறேன்னு இன்னொரு தடவை எவனாவது வந்து நின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், என்னடா அங்க பாத்துட்டு இருக்க? அப்பாவை கூட்டிட்டு போய் குளிக்க வை, போ. என்னங்க, அண்ணனை குளிக்க வைக்க தானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? குளிப்பாட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகுமேங்க. 5 நிமிஷத்துல முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேம்மா. ஏங்க உங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அழுதீங்களா? அது காத்தடிச்சு தூசி வந்து விழுந்திருக்கும் சிம்ரன். பொய் சொல்லாதீங்க. கீழே என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க, என்னாச்சுங்க? ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழறீங்க? அக்கா, இன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ள அக்கா தம்பி உறவே அறுந்து போச்சா. மாமாவை இனிமே நான் வந்து குளிப்பாட்ட கூடாதா, தொடக்கூடாதா, இதை வந்து பார்க்க கூடாதுன்னு
அடிச்சு துரத்திட்டாங்க. என்னங்க? நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் சிம்ரன், அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அக்கா தான். அக்காவுக்கு கல்யாண பேச்சு எடுக்கும்போது வரப்போற மாமா எப்படி இருப்பாரோன்னு நான் பயந்தேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் மாமா கிட்ட கொஞ்ச நாளா ஒட்டவே இல்லை. மாமா தான் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பழகி என்ன சகஜமாக்குனாரு. நாங்க மாமா மச்சான் மாதிரி நல்லா கிண்டலும் கேலியுமா பேசிக்கிட்டாலும் எனக்கு அவரு அப்பா மாதிரி சிம்ரன். அவரு என்ன அவரோட மூத்த பையன் மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் சேர்த்துதான் என்ன ஆளாக்குனாங்க. உன்னையும் எனக்கு கட்டி வச்சாங்க. சொல்ல போனா இவங்க 2 பேரும் எனக்கு சாமி மாதிரி சிம்ரன். அவங்க இல்லைன்னா நான் இல்ல. இப்ப அவர்கிட்ட என்ன பேச வேண்டாம்னு சொன்னா என்னால எப்படி முடியும் சிம்ரன்? ஏங்க, அழாதீங்க. என்னால அவங்க பேசுனதை தாங்க முடியல சிம்ரன். ஏங்க, அண்ணி ஏதோ கோவத்துல பேசிருப்பாங்க. இல்ல, அக்கா என்ன வேணாலும் சொல்லட்டும், நாலு அடி வேணாலும் அடிக்கட்டும், அதுக்காக உறவே இல்லைன்னு சொல்லுவாங்களா? இவ்வளவு நாளா புள்ள மாதிரி வளர்த்த விட ஒரே அடியா வேண்டாம் தூக்கிட முடியுமா? அப்ப இவ்வளவு நாளா காட்டின அக்கறை பாசம் எல்லாமே ஏங்க பொய்யா? என்னால முடியல சிம்ரன். மாமா மாமா என்ன மாமா, ஏன் மாமா அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல கண்ணு தொடங்க மாமா. அருண், அக்கா பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த? அப்படியே நெருப்பு அள்ளி உள்ள கூட்டின மாதிரி இருக்கு. ஐயோ மாமா, நீங்களும் அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. ரஞ்சிதாவுக்காக நீங்க அவங்கள விட்டு கொடுப்பீங்கன்னு அவங்க நினைச்சே பார்க்கல மாமா. அந்த அந்த கோவத்தினால தான் அவங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா, ப்ளீஸ். என்னால முடியல மாப்ள. அக்கா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே முள்ளு குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு எப்படி முகத்தை திருப்பிட்டு போக முடியும்? நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்குது. மாமா அழாதீங்க மாமா, இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மாமா. ரஞ்சிதா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துட்டா அம்மாவோட மனசு தானா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல இருக்கலாம் மாமா. ஆமாங்க, ஒரு குழந்தையோட அழுக சத்தம் எவ்வளவு பெரிய கோவத்தையும் கரைச்சிடும்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அண்ணியால இவ்ளோ அடமா இருக்க முடியாதுங்க. அந்த குழந்தை பாட்டிய பார்த்து மொக்க வாய காட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும், கல்லு மாதிரி இருக்கிற அண்ணியோட மனசு கரைஞ்சிடும். இங்க பாருங்க, எல்லா பிடிவாதமும் உடைஞ்சு என் தங்கமேன்னு அவங்க பேர குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிள்ளைதான் பாட்டி மனச மாத்தி அப்பா அம்மாவை ஏத்துக்க வைக்க போகுது. அது வரைக்கும் நாம இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு தாங்க ஆகணும். வந்துட்டீங்களா? அண்ணி உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும். என்னாச்சுமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏய் ரஞ்சிதா, எதுக்கு ரஞ்சிதா? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப மன்னிப்பு கேக்குற? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணி.
என்ன சொல்ற ரஞ்சிதா? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. குழந்தை விஷயத்துல நீங்கெல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. அத பார்க்கும்போதே எனக்கு உறுத்தலா இருக்கு. இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா அப்புறம் நான் மனுஷியே இல்ல. இப்பவே நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன்ல, அது பொய் அருண்.